அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சுட சுட சுவையான நண்டு குழம்பு சாப்பிட போகிறோம். வாங்க, நம்ம சாப்பிட்டு பார்த்து தான் உங்களுக்கு சொல்கிறேன். அவ்வளோ ஒரு சுவை. இந்த பக்குவத்தில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஆவி பறக்க இருக்குது பாருங்கள். நண்டு குழம்பு செஞ்சு பார்க்கலாம். நல்ல மதிய சாப்பாடு, சுட சுட சாப்பாடு, சுட சுட நண்டு குழம்பு, சுட சுட நண்டு குழம்பு வச்சு சாப்பிட்டா அந்த மாதிரி இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போய் இது எந்த மாதிரி செய்யலாம், எப்படி செய்யலாம், நம்ம ரசனைக்கு போய் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி 1 கிலோ நண்டு, கடல் நண்டு எடுத்துருக்கோம். அந்த 1 கிலோ நண்டை எப்படி பண்ண போகலான்னு வீடியோவில் போய் தெளிவாக பார்க்கலாம். தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன். சாப்பிட்டாச்சு. நல்ல அருமையாக இருந்தது, ரொம்ப அருமை. இவரை 1 கிலோ நண்டு, ஒரு நண்டை 2 கட் பண்ணியிருக்கோம். நல்லா சுத்தமாக கடையில் ஓரளவு நம்ம சுத்தம் பண்ணி கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் கழுவணும். ஏன்னா நண்டு அடியில் இருக்குது, மணலுக்குள்ளே புதைக்கிற இது புதைஞ்சி வாழக்கூடியது, மணல் இருக்கும். அதனால் நல்லா கழுவணும், சுத்தமாக கழுவணும். இங்கே பாருங்கள், நல்லா சுத்தமாக கழுவியாச்சு. அதில் அதோட முட்டை மட்டும் இருக்குது, அதோட கரு இருக்குது, அதை மட்டும் விட்டுட்டோம். ஓகே, இப்போ ஒரு நல்ல கனமான பாத்திரத்தை எடுத்துக்கலாம். நல்ல பாத்திரம் சூடான அப்புறம் எண்ணெயை ஊற்றுங்க. சும்மா தாராளமாக எண்ணெயை அடித்து ஊற்றுங்க. சோம்பு போட்டுக்கலாம், வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். ரெண்டும் நல்ல சம அளவில் நல்ல பொரிஞ்சு வரட்டும். ஓரளவு பொரிஞ்சு வந்துருச்சு. நல்ல ஓரளவு. இதுக்கப்புறம் சீரகம் கொஞ்சம் போட்டுக்கிடலாம். 1 கரண்டி சீரகம் போட்டுக்கலாம். சீரகம் சீக்கிரம் பொரிஞ்சிடும். அதனால் தீயை குறைச்சி வச்சுருக்கேன், இல்லைன்னா இது பண்ணி கரிஞ்சிடக்கூடாது. அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயத்தை ஒரு 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் எடுத்து அரிஞ்சு இது பண்ணியிருக்கோம். போட்டு நல்லா வதக்குங்க. அப்படியே பொன் நிறத்தில் அப்படி தக்குன்னு வர்ற மாதிரி நல்லா பண்ணுங்க. கொஞ்சம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஏன்னா ஆவி வெளியே போகிற மாதிரி தான் சீக்கிரம் வந்துடும். பாருங்கள், ஓரளவு நல்ல பொன்னிறத்தில் வந்துருச்சு. பேருக்குன்னு ஒரு 4 கருவேப்பிலையை எடுத்து போடலாம். பேருக்குன்னு அப்படி ஒரு வாசனைக்கு, சுவைக்கு, கூட்டத்துக்காண்டி போடலாம். இதுக்கப்புறம் நம்ம தக்காளி பழம் அரிஞ்சு வச்சுருக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 1/4 கிலோ இருக்கும் நினைக்கிறேன். அந்த தக்காளி பழத்தை பொடி பீஸாக நறுக்கி வச்சுருக்கோம். நல்லா பழுத்து தக்காளி போடுங்க. போட்டதுக்கப்புறம் நல்லா கிளறி விடுங்க. ஒரு 1/2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. ஏன்னா கீழே சட்டியில் பிடிச்சிடக்கூடாது. தீயை கொஞ்சம் குறைச்சி வச்சுருங்க. நல்லா மூடி வச்சிடலாம். கொஞ்சம் நல்ல பக்கமாக வேகட்டும், மூடி வச்சிடலாம். ஓகே, இப்போ ஓரளவு வெந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு விழுது, இஞ்சி பூட்டோட கலவையை நம்ம அதில் கொட்டி நல்லா கிளறலாம். இதுக்கப்புறம் அடி பிடிக்க ஆரம்பிக்கும். ஒரு 4 பச்சை மிளகா, சுவைக்கும் வாசனைக்கும். ஓரளவு நல்ல பசை மாதிரி வந்துருச்சு. நல்ல பக்குவமாக ஓரளவு வந்துருச்சு பாருங்கள். இதுக்கப்புறம் நம்ம மசாலா போடலாம். மஞ்சள் தூள் ஒரு சின்ன கரண்டியில் போட்டுக்கிட்டோம். மல்லித்தூள், அது சென்னைவாசிகள் தனியாக தூளும்பாங்க. பரவாயில்ல, பொருள் ஒன்று தான், பேர் வேறு இருக்குது. அப்புறம் நம்ம சாம்பார் வைக்கிற பொடி, இந்த கார மசாலா, இது காரக்குழம்பு வைக்கிற பொடி, மசாலா பொடி போடுறோம். போட்டு நல்லா கிளறி விடுங்க.
கொஞ்சம் ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டுக்குங்க. கொஞ்சம் இது ரொம்ப கட்டி கட்டியாக பிடிச்சிடக்கூடாதுங்கிறது, மசாலா போட்டால் கட்டி கட்டியாக வந்துடும். அதனால் கொஞ்சம் தண்ணி விட்டுக்குங்க. ஒரு அரை டம்ளர் பேருக்குன்னு விட்டு அப்படி கிளறி விடுங்க. இது இப்போ மிளகு போட போகிறோம். பெப்பர் கொஞ்சம் போட்டுங்க. ஒரு கரண்டி பெப்பர். ஏன்னா நண்டு குழம்பு காரசாரமாக இருந்தால் தான் அது சுவையே தனியாக இருக்கும். போடுங்க ஒரு அரை டம்ளர், ஒரு ஸ்பூனு போட்டு விடுங்க. ரைட்டு. இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி கொஞ்சம் பேஸ்மெண்ட்டை கொண்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான தண்ணி 1.5 லிட்டர் ஊற்றுறோம். நம்ம 1 கிலோ நண்டுக்கு 1.5 லிட்டர் தண்ணி இதில் சேர்க்குறோம். பாருங்க, 1.5 லிட்டர் தண்ணி ஊற்றியாச்சு. இது நல்ல ஒரு 20 நிமிஷம் 15 நிமிஷம் கொதிக்கிட்டு நல்லா கொதித்து வரட்டும். அதுக்கப்புறம் நண்டை போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சு நல்லா கெட்டியாக கிரேவி ஆச்சு. 15 நிமிஷம் வச்சு அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க தேங்காவை நம்ம ஊற்றிடலாம். நல்லா கிளறி விடுங்க. குழம்பு ஓரளவு ரெடி ஆயிடுச்சு. தேவையான அளவு உப்பு நண்டுக்கு சேர்த்து போடுங்க. மசாலா இருக்குன்னு கணக்கு போடாதீங்க. நண்டு வந்தால் எப்படி இருக்கும் அதுக்கு சேர்த்து உப்பு போடுங்க. போட்டு நல்லா ஒரு கொதிக்கட்டும். நல்லா கொதிக்கட்டும். சரி, நண்டை தூக்கி போடுறோம். நண்டு போட்டு 5 நிமிஷத்தில் நண்டு வந்துருச்சு. ஓகே, சூப்பர் டேஸ்ட்டு, சுவை அழகு. மற்றொரு வீடியோவை சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் பேச்சுலர் தமிழ். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, இன்னும் நிறைய பேர் பண்ணலான்னு ரெடியாக இருக்கீங்க. ஓகே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள், வாழ்த்துக்கள். ஓகே, செமையாக இருக்குது பார்த்தீங்களா?